சமமாக வாழ வேண்டும் என்பதுதான் சுதந்திரம். ஆனால் சமமாக வாழவில்லை என்று சொன்னால் ஏழை எளியவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள், பணக்காரர்கள் சமமாக வரவில்லை. சமமாக என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பெற்றுத் தந்ததற்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு கிடைக்கும். இதுவரையில் பொறுத்தவரை பொறுத்தவரை ஏழைகளும் ஏழையாக இருக்கிறார், பணக்காரர்கள் சுதந்திரம் சமமாக வர வேண்டும். நான் இன்னும் பல ஆண்டுகள் போக வேண்டும் என்பது போல் தெரிகிறது. ஆனால் சுதந்திரம் என்பது நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் பெற்றிருந்தோம். அந்த காலத்தில் அம்மா இருந்த காலத்தில் இன்னும் 10 ஆண்டு காலம் இருந்ததால் நிச்சயமாக தமிழகத்தில் சமமாக ஒரு உரிமையை பெற்று தந்திருப்பார். ஏனென்றால் ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள் தான் மேலே வர வேண்டும், எல்லாருக்கும் சமமாக வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். அதுபோலதான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அவர் இன்றைக்கு பேசிக் கொண்டு வருவது, ஒவ்வொரு இடத்திலே அவர் யார் என்ன தவறு செய்தாலும் உடனடியாக எடுத்த தவறுகளை சுட்டி காட்டுவது என்று சொன்னால், ஒரு மக்கள் வாழ்கிறார்கள் சொன்னால் அந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் இல்லாத சமமாக வாழ வேண்டும், அம்மாவை போல ஆட்சி கொண்டு வர வேண்டும், அம்மா ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்றுதான் இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டி மக்களிடத்திலே எடுத்து கூறி கொண்டு வருகிறார். அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சமமாக மக்கள் வாழணும் என்றுதான், வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றது. டிடிவி தினகரன் அண்ணா ஐயா அவர்களுடைய சார்பிலும் அவருடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற கழகத்தினுடைய சார்பிலும்